எந்த மனிதனிடத்தில் வசனத்தில் வெளிப்படும் பொழுது உணர்வு இல்லையோ அவர்களுடைய இருதயத்தில் விழுந்த வசனம் திருடப்படுகிறது. என்ன வரணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும்? உணர்வு வரணும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். அநேகரில் உணர்வு இல்லை, மாறாக கடின இருதயங்கள் செயல்படுகிறது. உணர்வுக்கு பதிலாய், உணர்த்தப்படுவதற்கு பதிலாய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் உணர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்வு இல்லை. நம்ம வசனத்தை கேட்கிறோமே, இந்த வார்த்தை எனக்கு நேராக வருதே, இந்த வசனத்தின்படி நான் வாழணுமே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுமே, இந்த உணர்வு இல்லாததுனாலதான் இந்த வசனங்கள் சத்துருவினால் என்ன செய்யப்படுகிறது? திருடப்படுகிறது. வார்த்தைகள் கேட்கறதோட சரி, இப்ப இருந்த இடத்துல தோத்திர பல வருஷமா வளர்ச்சி இல்லாம இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன?